காதலுக்கு கண்ணில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதி, மதம், இனம், மொழி, பணம், வயசு, அப்புறம் இன்னைக்கு நிலவரத்துக்கு சொல்லணும்னா பாலின வேறுபாடு, இப்படி எந்த பாகுபாடும் பார்க்காம காதல் வர்றதால தான் காதலுக்கு கண்ணில்லைன்னு சொன்னாங்களோ. ஆசையா காதலிச்ச ஒருத்தரையே எந்த கருணையும் காட்டாம கொலை பண்ண முடியும்னா அந்த காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லணுமா, இல்ல அது காதலே இல்லைன்னு சொல்லணுமா? அணுவாய் சாவதற்கு முடிவெடுத்த பிறகு காதல் சரியான வழிதான் அப்படின்னு கவிஞர் அறிவுமதி ஒரு கவிதையில சொல்லியிருப்பாரு. அந்த வரிகள் தந்த வலிகள் தான் இயக்குனர் பாலாவ சேது கதையை உருவாக்க வச்சது. காதலோட துரதிர்ஷ்டம் என்னன்னா, வலியில்லாத காதல்கள் ஒரு வாழ்க்கையா கடந்து போயிடுது. வலிமிகுந்த காதல்கள் தான் ஒரு சரித்திரமா பேசப்படுது. அப்படி பேசப்பட்ட ஒரு காதல் பத்தி தான் நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது சரித்திரம் இல்ல, குற்றச்சரித்திரம். செக்ஷன் 302, a Tamil true crime podcast. Case number 36, ஷாரோன் ராஜ் கொலை வழக்கு. 2022 அக்டோபர் 14, கன்னியாகுமரி மாவட்டம் ராமவர்மன் சிறை அப்படிங்கிற ஊர்ல இருந்து கேரள மாநிலம் பாரசாலையை நோக்கி அந்த பைக் பறந்துட்டு இருந்துச்சு. பைக்ல பின்னாடி உட்கார்ந்திருந்த ஷாரோன் ராஜ் அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. மனசுக்கு பிடிச்ச காதலிய ஊருக்கு தெரியாம திருமணம் பண்ணிக்கிட்ட மனைவிய பார்த்துட்டு வர்றதுனா சும்மாவா? பரவசத்துல கட்டுப்படுத்த முடியாத ஹார்மோன்கள் கிளர்ச்சியில உற்சாகமா இருந்த ஷாரோன் ராஜ் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்த தன்னோட நண்பர் ரெசினோட சிரிச்சு பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு ஷாரோன் ராஜோட வயித்துக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடந்துச்சு. வழக்கமா காதலிக்கிறவங்களுக்கு வர்ற பட்டாம்பூச்சி பறக்கிறது மாதிரியான உணர்வோ இல்ல கண்ணாமூச்சி ஆடுறது மாதிரியான உணர்வோ இல்ல, குமட்டலும் வயிற்று வலியும் ஒரு சேர வந்ததும் கொஞ்சம் நிலகலங்கி போயிட்டாரு ஷாரோன் ராஜ். மச்சான், கொஞ்சம் வண்டியை நிறுத்துறா அப்படின்னு சொன்னதும் 120 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருந்த வண்டியை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினாரு ஷாரோன் ராஜோட நண்பர் ரெசின். என்னடாச்சே அப்படின்னு அவர் பதட்டமா கேட்க, வயிறு வலி தாங்க முடியலடா, வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சாரு ஷாரோன் ராஜ். நிலைமைய பார்த்து பயந்து போன ரெசின் உடனடியா ஷாரோனை பக்கத்துல இருந்த அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க ஷாரோனை பரிசோதிச்ச மருத்துவர்கள் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியாததால உடனே திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க. தடுமாறி நடக்கவே முடியாத நிலையில இருந்த ஷாரோன் ராஜ திருவனந்தபுரம் GHல பரிசோதிச்ச மருத்துவர்கள் சில பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொன்னாங்க. அந்த பரிசோதனைகள்ல வித்தியாசமான எந்த முடிவும் வரல. அதனால அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க. ஆனா வீட்டுக்கு போன ஷாரோன் ராஜுக்கு மறுநாள் மறுபடியும் வயிற்று வலி வந்துடுச்சு. வலியால அவர் துடிச்சதை பார்த்து பதறி போன அவரோட குடும்பத்தினர் உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. முதல் நாள் ஷாரோன் ராஜுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்ன டாக்டர்கள் மறுபடியும் அவருக்கு சில பரிசோதனைகளை செஞ்சு பார்த்தாங்க. அப்போதான் முதல் நாள் வந்த சோதனை முடிவுகளுக்கும் அன்னைக்கு வந்த ரிசல்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது தெரிய வந்துச்சு. உடனே அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண சொன்னாங்க. திருவனந்தபுரம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன ஷாரோன் ராஜுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சது. ஆனா அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியாம டாக்டர்கள் திணறினாங்க. ஒவ்வொரு நாளா அவரோட உள் உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்துட்டு வர்றதை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா எதனால இப்படி நடக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியவே இல்லை. அப்போதான் ஷாரோன் ராஜோட நண்பர் அக்டோபர் 14 அன்னைக்கு ஷாரோன் ராஜ் அவரோட காதலியான கிரீஷ்மா வீட்டுக்கு போனதை பத்தியும் அங்க ஒரு கசாயம் குடிச்சதை பத்தியும் ஷாரோன் ராஜோட குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட சொன்னாரு. உடனே ஷாரோன் ராஜோட அண்ணன் கிரீஷ்மாவுக்கு போன் பண்ணினாரு. ஹலோ, சொல்லுங்க அப்படின்னு கிரீஷ்மாவோட வாய்ஸை கேட்டதும், நான் ஷாரோன் ராஜோட அண்ணன் பேசுறேன். ஷாரோன் உன்னை பார்க்க வந்த அன்னைக்கு நீ என்ன கசாயம் கொடுத்த அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு, அது ஒரு ஆயுர்வேத கஷாயம் தான், உடம்புக்கு நல்லதுன்னு தான் குடிக்க சொன்னேன் அப்படின்னு பதில் சொன்னா கிரீஷ்மா. அது என்ன கசாயம், பேரை சொல்லு அப்படின்னு ஷாரோன் ராஜோட அண்ணன் கேட்டதும், நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை அனுப்புனாங்க கிரீஷ்மா. கிரீஷ்மா அனுப்பின போட்டோவை பார்த்தாரு ஷாரோன் ராஜோட அண்ணன். அவர் ஒரு ஆயுர்வேத டாக்டர் அப்படிங்கிறதால கிரீஷ்மா அனுப்பின கசாயத்தை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருந்தது. அந்த கசாயத்தை குடிச்சா உடம்புக்குள்ள அவ்வளவு பெரிய பாதிப்புலாம் வராதுன்னு அவருக்கு தெரியும். அதனால கிரீஷ்மா கிட்ட, இதோ பாரு, இந்த கசாயத்தை குடிச்சா இந்த அளவுக்கு பெரிய பாதிப்புலாம் வராது. ஆனா என் தம்பி இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீ அன்னைக்கு என்ன கொடுத்தேன்னு சொல்லிடு, அப்பதான் என் தம்பி உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கெஞ்சி கேட்டாரு.
ஆனா அதுக்கும் கிரீஷ்மா மழுப்பலா பதில் சொல்லிட்டாங்க. அதனால சம்பவத்தன்னைக்கு ஷாரோன் ராஜ் என்ன சாப்பிட்டாரு அப்படிங்கிறது மர்மமாவே இருந்துச்சு. தன்னோட காதலி கொடுத்த கஷாயத்தால தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத நம்ப மறுத்தாரு ஷாரோன் ராஜ். அப்படியே கிட்டத்தட்ட 10 நாள் ஓடி போயிடுச்சு. அக்டோபர் 25 அன்னைக்கு ஷாரோன் ராஜோட உடல்நலம் ரொம்ப மோசமாச்சு. அப்போ தன்னோட காதலிக்கு வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் அனுப்பினாரு ஷாரோன் ராஜ். நான் மறைந்து விட்டாலும் என்ன மறந்து விடாதே அப்படின்னு மெசேஜ் அனுப்பின அடுத்த சில நிமிடங்கள்ல ஷாரோன் ராஜோட உயிர் பிரிஞ்சிடுச்சு. மகனை இழந்த ஆத்திரத்துல இருந்த ஷாரோன் ராஜோட அப்பா பாரசாலை போலீஸ் ஸ்டேஷன்ல கிரீஷ்மா மேல புகார் கொடுத்தாரு. தன்னோட மகனோட மரணத்துல மர்மம் இருக்கிறதாகவும் கிரீஷ்மா ஸ்லோ பாய்சன் கலந்து கொடுத்து ஷாரோன் ராஜை கொலை செஞ்சிட்டதாகவும் தன்னோட புகார்ல சொல்லி இருந்தாரு ஜெயராஜ். அந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பிச்ச போலீசார் கிரீஷ்மாவை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. அப்பதான் தமிழ்நாடு கேரளான்னு 2 மாநிலங்களை அதிர்ந்து போற அளவுக்கு சில தகவல்கள் வெளியாச்சு. கிரீஷ்மா கிட்ட விசாரணையை தொடங்கின போலீஸ், அக்டோபர் 14 அன்னைக்கு உங்க வீட்டுக்கு ஷாரோன் ராஜ் வந்தாரா? அவருக்கு நீங்க என்ன குடிக்க கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் மேங்கோ ஜூஸ் தான் குடிக்க கொடுத்தேன். அவர் குடிச்சிட்டு போன அப்புறம் தான் அந்த பாட்டிலை பார்த்தேன். அது எக்ஸ்பைரி ஆன ஜூஸ் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஒருவேளை அதனால கூட ஷரோனுக்கு ஏதாவது ஆயிருக்கலாம் அப்படின்னு பதட்டமே இல்லாம சொன்னாங்க கிரீஷ்மா. உடனே அப்போ அந்த பாட்டிலை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு போலீஸ் சொன்னதும் நான் அப்பவே அந்த பாட்டிலை தூக்கி போட்டுட்டேனே ரொம்ப சாதாரணமா சொன்னாங்க கிரீஷ்மா. காதலனை எழுந்துட்டோங்கிற துக்கமோ கவலையோ கிரீஷ்மா கிட்ட கொஞ்சம் கூட தென்படவே இல்லை. அவங்க சொன்னதுல போலீஸுக்கு நம்பிக்கை இல்லாததால தொடர்ந்து துருவி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. 6 மணி நேரம் விசாரிச்சதுக்கு அப்புறம்தான் ஒரு பெண் சாத்தானா மாறி ஒரு உயிரை எடுக்க போட்ட திட்டத்தை பத்தின உண்மைகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க கிரீஷ்மா. கேரள மாநிலம் பாரசாலை பகுதியைச் சேர்ந்த ஷாரோன் ராஜ் தமிழ்நாட்டு எல்லையில் இருக்கிற நெய்யூர்ல காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. பிஎஸ்சி ரேடியாலஜி படிச்சுக்கிட்டு இருந்த ஷாரோன் ராஜுக்கு 1 வருஷமா தான் கிரீஷ்மா பழக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ராமவர்மன் சிறை தான் கிரீஷ்மாவுக்கு சொந்த ஊரு. ஆனா அவங்க படிச்சது கேரள மாநிலம் திருவிதாங்கோடு பகுதியில் இருக்கிற ஒரு கல்லூரியில. காலேஜுக்கு போகும்போதும் வரும்போதும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தான் 2 பேருக்கும் பழக்கம் ஆகிருக்கு. முதல்ல நட்பா இருந்த அவங்களோட பழக்கம் பின்னாடி காதலா மாறுச்சு. முதல்ல ஷாரோன் ராஜ் தன்னோட காதலை சொன்னப்போ கொஞ்சம் யோசிச்ச கிரீஷ்மா மறுநாளே அவருக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் காதலர்கள் 2 பேரும் சேர்ந்து சுத்தாத இடமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட நெருக்கம் அதிகமாச்சு. அந்த சூழ்நிலையில தான் கிரீஷ்மாவுக்கு அவங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ராணுவத்துல வேலை செய்யற ஒருத்தர் கிரீஷ்மாவோட வருங்கால கணவரா பேசி முடிச்சாங்க. வீட்டுக்கு எதிராக நிற்க விருப்பமில்லாத கிரீஷ்மா இந்த விஷயத்த ஷாரோன் ராஜ் கிட்ட சொன்னாங்க. வீட்டுல கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டதால நம்மோட உறவை இத்தோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு கிரீஷ்மா சொன்னதை ஷாரோன் ராஜ் ஏத்துக்கவே இல்லை. கிரீஷ்மா உடனான காதலை ஷாரோன் ராஜால மறக்க முடியல. அதனால வழக்கம் போல கிரீஷ்மாவை பார்க்க வர்றது, ஃபோன் பண்றதுன்னு தன்னோட காதலை தொடர்ந்துகிட்டு இருந்தாரு. அந்த சமயம் கிரீஷ்மா வீட்டில இருந்து அவங்களோட ஜாதகத்தை பார்க்க போயிருந்தாங்க. கிரீஷ்மாவோட ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சு அந்த ஜோசியர் ஒரு புது குண்டை தூக்கி போட்டாரு. கிரீஷ்மாவுக்கு ஜாதகப்படி 2ஆம் தாரம் இருக்கிறதாகவும் அவரோட முதல் கணவர் இறந்து போயிடுவார்னு சொன்னாரு அந்த ஜோசியர். 2வது தாரம்தான் கிரீஷ்மாவுக்கு நிலைக்கும் அப்படின்னு உறுதியா சொன்னாரு அந்த ஜோசியர். இந்த விஷயம் கிரீஷ்மாவோட மனசுல ஆழமா பதிஞ்சிச்சு. அதை பத்தி அவங்க மனசு அசைபோட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஜாதகப்படி எப்படியும் முதல் கணவர் செத்துருவாரு. 2வது கணவர் தான் நம்மளோட நல்லபடியா வாழ போறாரு. அப்படின்னா ஷாரோன் ராஜ் தான் முதல் கணவர். வீட்டுல நிச்சயம் பண்ணின அந்த ராணுவ வீரர் தான் 2வது கணவர். இந்த விபரீத யோசனை அப்பதான் ஒரு கொடூரமான கொலைக்கான திட்டம் அவங்களுக்கு உருவாகி இருக்கு. வீட்டுல பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க ஷாரோன் ராஜ் இடைஞ்சலா இருக்காரு. ஷாரோன் ராஜை மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டா பின்னாடி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால முதல்ல ஷாரோன் ராஜை கல்யாணம் பண்ணி அவரை கொலை பண்ணிட்டா ஜாதகப்படி முதல் கணவர் இறந்துடுவாரு. 2வது கல்யாணம் பண்றதுலயும் பெருசா பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் ஷாரோன் ராஜோட தொல்லை இருக்காது. அப்படிங்கிறதால
நாம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கொடூரமான திட்டத்தை யோசிச்சாங்க கிரிஷ்மா. ஜாதகம் அப்படிங்கிறது நமக்கு சாதகமான விஷயங்களை சொல்றதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கிரிஷ்மா விஷயத்துல ஜாதகம் ஷாரோன் ராஜுக்கு பாதகமா மாறுச்சு. இந்த விஷயங்கள் எதுவும் தெரியாம வழக்கம் போல கிரிஷ்மா கூட பழகிட்டு காதல் வானத்துல சிறகடிச்சிட்டு இருந்தாரு ஷாரோன் ராஜ். அப்போ திடீர்னு ஒரு நாள், நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஷாரோன் கிட்ட கேட்டாங்க கிரிஷ்மா. வீட்டுல பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னவ திடீர்னு நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டது ஷாரோன் ராஜ் ஆச்சரியப்படுத்துச்சு. இப்பவாச்சும் நம்ம காதல் தான் பெருசுன்னு உணர்ந்து வந்திருக்காளே அப்படின்னு நினைச்ச ஷாரோன் ராஜ் சந்தோஷத்தோட உச்சிக்கே போனாரு. அது திருமணம் இல்ல, அவரோட உயிரை பறிக்க தீட்டப்பட்ட திட்டம் அப்படின்னு அப்பா அவருக்கு தெரியல. வெட்டுக்காடு தேவாலயத்துல வச்சு 2 பேரும் மாலை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நம்மோட வாழ்க்கையே இனிமே மாறப்போகுது அப்படின்னு கனவுல மிதக்க ஆரம்பிச்சாரு ஷாரோன் ராஜ். கல்யாணம் செஞ்ச கையோட ஷாரோன் ராஜை தீர்த்து கட்டுறதுக்கான திட்டங்களையும் தீட்ட ஆரம்பிச்சாங்க கிரிஷ்மா. திருவிதாங்கோடு பகுதியில் இருக்கிற ஒரு மெடிக்கல்ல 10 அட்டை டோலோ மாத்திரைகளை வாங்கினாங்க. அதை பொடியாக்கி தன்னோட ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டாங்க. ஆகஸ்ட் 22ஆம் தேதி அன்னைக்கு ஷாரோன் ராஜை பார்க்க அவரோட காலேஜுக்கு போன கிரிஷ்மா 2 பாட்டில் மேங்கோ ஜூஸையும் கையோட கொண்டு போனாங்க. அங்க இருக்கிற கழிவறைக்கு போன கிரிஷ்மா தன்னோட ஹேண்ட்பேக்ல இருந்த டோலோ மாத்திரை பொடியை எடுத்து அந்த மேங்கோ ஜூஸ்ல மிக்ஸ் பண்ணாங்க. டோலோ ஜூஸா மாறின அந்த மேங்கோ ஜூஸை ஷாரோன் ராஜ் கிட்ட கொடுத்து குடிக்க சொன்னாங்க. ஷாரோன் கிரிஷ்மா கையில ஜூஸ் பாட்டிலோட இருந்ததை ரெக்கார்ட் பண்ண வீடியோவை ஆஃப் பண்ண சொல்லி இருக்காங்க கிரிஷ்மா. இது ஜூஸ் சேலஞ்ச், ஜூஸ்ல ஒரு துளி கூட மிச்சம் வைக்காம மொத்தமா குடிக்கணும் அப்படின்னு ஷாரோன் ராஜ் கிட்ட சவால் விட்டாங்க. அதை ஏத்துக்கிட்ட ஷாரோன் ராஜும் கடகடன்னு குடிச்சு முடிச்சாரு. இது ஷார்ட்ஸ் வீடியோவாவும் அந்த சமயத்துல வெளியில வந்துச்சு. டோலோ மாத்திரைகள் கலந்த அந்த ஜூஸை குடிச்சும் ஷாரோன் ராஜுக்கு எதுவும் ஆகல. இது கிரிஷ்மாவுக்கு பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு. அதனால அடுத்தடுத்து ஷாரோன் ராஜை கொல்றதுக்கான முயற்சியில இறங்கினாங்க. கிட்டத்தட்ட 10 தடவைக்கு மேல இந்த மாதிரி மேங்கோ ஜூஸ்ல டோலோ மாத்திரைகளை கலந்து ஷாரோன் ராஜுக்கு குடிக்க கொடுத்திருக்காங்க கிரிஷ்மா. ஆனா அந்த கொலை முயற்சி எதுவும் வெற்றி பெறவே இல்லை. அதனால பாராசிட்டமல் மாத்திரைகள் இனிமே வேலைக்கு ஆகாதுன்னு முடிவெடுத்த கிரிஷ்மா பூச்சிக்கொல்லி மருந்த ஷாரோனுக்கு கொடுத்து அவரை கொலை செய்யறதுன்னு முடிவு பண்ணாங்க. 2022 அக்டோபர் 14 அன்னைக்கு ஷாரோன் ராஜுக்கு போன் பண்ணி அவரை வீட்டுக்கு வர சொன்னாங்க கிரிஷ்மா. உடனே தன்னோட நண்பர் ஒருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு கிரிஷ்மாவோட வீட்டுக்கு போனாரு ஷாரோன் ராஜ். அப்போ வழக்கம் போல சிரிச்சு பேசிட்டு சகஜமா இருந்தாங்க கிரிஷ்மா. பேச்சுக்கு நடுவுல புதுசா ஒரு சேலஞ்ச் ரெடி பண்ணி இருக்கிறதா ஷாரோன் ராஜ் கிட்ட சொன்னாங்க. கிரிஷ்மா என்ன சொன்னாலும் கேட்கிற மனநிலையில இருந்த ஷாரோன் ராஜ் அந்த சேலஞ்சுக்கு ஒத்துக்கிட்டாரு. கசாய சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கசப்பான திரவத்தை குடிக்க கொடுத்தாங்க கிரிஷ்மா. நாக்கல பட்டதுமே கசப்போட உச்சத்தை காட்டுற அந்த திரவத்தை கண்ணை மூடிக்கிட்டு குடிச்சாரு ஷாரோன் ராஜ். குடிச்சு முடிச்சதும் நாக்கல தங்கி இருந்த கசப்பை போக்க இனிப்பா ஏதாவது கிடைக்குமான கிரிஷ்மா கிட்ட கேட்டாரு. உடனே அங்கிருந்து மேங்கோ ஜூஸை கொடுத்தாங்க கிரிஷ்மா. அதையும் குடிச்சிட்டு வெளியில காத்துக்கிட்டு இருந்த தன்னோட நண்பரோட வீட்டுக்கு புறப்பட்டாரு ஷாரோன் ராஜ். போற வழியிலேயே வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால கிரிஷ்மா வீட்டுல நடந்த விஷயங்களை தன்னோட நண்பர்கிட்ட சொல்லி இருக்காரு ஷாரோன் ராஜ். அப்படி ஒருவேளை சொல்லாம விட்டிருந்தா ஷாரோன் ராஜோட மரணத்துக்கு என்ன காரணம்னு கடைசி வரைக்கும் தெரியாமலேயே போயிருந்திருக்கலாம். இந்த வழக்கில் கிரிஷ்மா மட்டுமல்ல, கொலைக்கு உடந்தையா இருந்ததுக்காகவும் ஆதாரங்களை அழிச்சதுக்காகவும் கிரிஷ்மாவோட அம்மா சிந்துவையும் மாமா நிர்மல் குமாரையும் கைது செஞ்சாங்க போலீஸ். கிரிஷ்மாவை சம்பவம் நடந்த இடங்களுக்கு நேரடியா கூட்டிட்டு போய் விசாரணை செஞ்சாங்க. அப்போ கிரிஷ்மா வீட்டுக்கு பின்பக்கத்துல ஒரு பூச்சி மருந்து பாட்டில் கிடந்தது. அந்த மருந்தைத்தான் ஷாரோனுக்கு கஷாயத்துல கலந்து கொடுத்ததா சொன்னாங்க கிரிஷ்மா. பாராக்வாட் அப்படிங்கிற அந்த விஷம் மனித உடல்ல பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. வெறும் 15 மில்லி அளவுக்கு உடலுக்குள்ள போனாலே அவங்கள காப்பாத்துறது கஷ்டம்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அதுக்கு மாற்று மருந்தே இல்லைன்னு சொல்றாங்க. அந்த விஷயத்தை தான் மாஞ்சி மாஞ்சி குடிச்சிருக்காரு ஷாரோன் ராஜ். அதனால மாற்று வழியே இல்லாம மரணத்தை தழுவ வேண்டியதாகிடுச்சு. இந்த வழக்கோட விசாரணை நெய்யாற்றின் நீதிமன்றத்துல நடந்துச்சு.
கிரீஷ்மாவோட புகைப்படங்கள் ஷாரோன் ராஜ் கிட்ட இருந்ததாகவும் அதனால தனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்ச கிரீஷ்மா இந்த கொலை திட்டத்தை அரங்கேற்றினதாகவும் குற்றப்பத்திரிகையில சொல்லப்பட்டிருந்துச்சு. நடந்த குற்றத்துக்கு நேரடியான சாட்சிகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற போதும் டிஜிட்டல் ஆதாரங்களை கிரீஷ்மாவுக்கு எதிராக சமர்ப்பிச்சாங்க போலீஸ். வழக்குல முக்கியமான தடயமா கிரீஷ்மா, ஷாரோன் ராஜ் 2 பேரோட செல்போன்கள் இருந்திருக்கு. ஷாரோனுக்கு அனுப்பின வாட்ஸ்அப் தகவல்கள், போட்டோக்களை அழிச்சிருந்தாங்க கிரீஷ்மா. அப்படி அழிக்கப்பட்ட தகவல்களை மீட்க முடியுமான்னு கூகுள் சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. கூகுள் ஹிஸ்டரியை ஆதாரமா கொண்டு வந்த போலீஸ் கிரீஷ்மாவால டெலிட் பண்ணப்பட்ட தகவல்களை மீட்டு நீதிமன்றத்தில் ஆதாரமா காட்டினாங்க. அது மட்டுமில்ல, பாராசிட்டமல் மாத்திரைகளை அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கிரீஷ்மா கூகுள் சர்ச் பண்ணின ஆதாரங்களையும் கண்டுபிடிச்சாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில ஷாரோனுக்கு விஷம் கொடுக்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த விஷத்தை சாப்பிட்டா உடம்புக்குள்ள எப்படி வேலை செய்யும்னு கூகுள்ல தேடி இருக்காங்க கிரீஷ்மா. அந்த ஆதாரங்களும் அவருக்கு எதிராக வலுவானதா அமைஞ்சு போச்சு. காவல்துறையோட தீவிர முயற்சியால கிரீஷ்மா தான் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டுச்சு. இந்த வழக்கு விசாரணையோட முடிவுல கிரீஷ்மா, அவங்க மாமா நிர்மல்குமார் 2 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு 2025 ஜனவரி 17ஆம் தேதி அன்னைக்கு தீர்ப்பு வந்துச்சு. ஜனவரி 20ஆம் தேதி தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும்னு சொன்னாங்க. கிரீஷ்மாவோட அம்மா சிந்துவ நீதிமன்றம் விடுதலை பண்ணிடுச்சு. இந்த சூழ்நிலையில கிரீஷ்மா தரப்புல கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்ணாங்க. அந்த மனுவுல, நான் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கேன், இன்னும் மேல படிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இப்போ 24 வயசு தான் ஆகுது. அதனால தண்டனையில முடிஞ்ச அளவுக்கு கருணை காட்டணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அது கூடவே தன்னோட கல்வி சான்றிதழ்களையும் சமர்ப்பிச்சிருந்தாங்க. அவங்களோட அந்த செயல் ஒரு உயிரை அழிச்சிட்டோங்கிற குற்றம் இல்லாத ஆணவத்தை தான் காட்டுச்சு. அந்த திமிர் ஷாரோனோட குடும்பத்திலிருந்து மட்டுமில்ல, எல்லா மக்கள் கிட்ட இருந்தும் கிரீஷ்மா மேல வெறுப்பை கொண்டு வந்துச்சு. அந்த கருணை மனுவுக்கு அரசு தரப்பு வக்கீல் கடும் ஆட்சேபம் தெரிவிச்சாரு. இந்த வழக்கு அபூர்வத்திலும் அபூர்வமானது அப்படின்னும், கிரீஷ்மா ஒரு இளைஞனின் காதலை கொன்று இருக்கிறார், காதலிப்பதாக நடித்து வீட்டுக்கு வரவழைத்து கொலை செய்திருக்கிறார் அப்படின்னு வாதிட்டாரு. கிரீஷ்மா திட்டமிட்டு இந்த கொலையை செய்திருப்பதாகவும், ஷாரோன் ராஜ் 11 நாட்கள் மருத்துவமனையில பட்ட வேதனைகள் மருத்துவர்களின் வாக்குமூலத்தில் இருக்கிறதாகவும் தன்னோட வாதத்துல குறிப்பிட்டிருந்தார் அரசு தரப்பு வக்கீல். ஷாரோன் ராஜுக்கு நிறைய கனவுகள் இருந்தன. அந்த கனவுகளை கிரீஷ்மா சதைச்சிட்டாரு. அதனால அவர் கருணைக்கு தகுதியற்றவர், அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கணும் அப்படின்னு அரசு தரப்புல வாதிடப்பட்டுச்சு. இந்த வழக்குல கிரீஷ்மாவுக்கு தூக்கு தண்டனையும் நிர்மல் குமாருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிச்சு தீர்ப்பு வழங்குச்சு நீதிமன்றம். ஒரு காதல்ல அடிப்படையே நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கை உடையும் போது காதல் தோத்து போயிடுது. தான் சாகர வரைக்கும் தன்னோட காதலி மேல வச்ச நம்பிக்கைய ஷாரோன் ராஜ் இழக்கவே இல்லை. போலீஸ் கிட்ட கொடுத்த வாக்கு மூலத்துல கூட தன் காதலி தனக்கு விஷம் கொடுத்திருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லி இருக்காரு. அப்படி நம்பிக்கை வச்சிருந்த ஒருத்தரை கொலை செஞ்ச குற்றத்துக்கு கிரீஷ்மாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை மேல்முறையீடு செஞ்சு தண்டனை குறைக்கப்பட்டாலும் இனிமே கிரீஷ்மா வாழுற வாழ்க்கையே அவங்க செஞ்ச குற்றத்துக்கான தண்டனை தான். அடுத்த வாரம் வேற ஒரு குற்றத்தோட உண்மையான பின்னணியை தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க. செக்ஷன் 302. This episode is brought to you by MTR Seattle. Indulge in the timeless legacy of the MTR restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Gajalakshmi Mahalingam. Narrated by Bharat Raj Ravidas. Sound design, recording, mixing and mastering by Harivu Creations, Bengaluru. Sound recorded by Aksharama Studios, Chennai. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogues, pacing, and narrative sequences may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience. While staying true to the essence of the stories being told, keep in mind that some details may have been altered or considered for storytelling reasons. Listeners are advised to use their discretion.
We may refer to specific individuals or groups by their names in order to share their stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering deeper knowledge about our culture and society. We strive to approach these discussions with sensitivity and commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.